Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry unit 5 fifth sum. Without using distance parabola, so that the points -2, -1, 4, 0, 3, 3 and -3, 2 are vertices of a parallelogram. So என்ன கேட்டிருக்காங்கன்னா distance formula இதை யூஸ் பண்ணாமல் அந்த இதை vertical formula, அதாவது நம்ம இதெல்லாம் vertices சொல்லி ஒரு parallelogram vertices சொல்லி காணிக்கணும். So let me take those points -2, -1, B வந்து 4, 0, C வந்து 3, 3 and D வந்து -3, 2. So you need a slope of AB best. So ஒவ்வொரு slope formula என்னது y2 - y1 by h2 - h1. M is equal to y2 - y1 by h2 - h1. So பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம AB உடைய ஸ்லோப்பு, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டு y2 - y1 0 minus or minus 1 plus 1 by 4 minus or minus 2. So this is 1 by 6. At the slope of PC. PC உடைய ஸ்லோப் பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்போசிட் நீச்சு தான் ஸ்லோப் செய்ய வரணும். ஸோ ஸ்லோப் ஆஃப் BC பார்த்தீங்கன்னா 3 - 0 by 3 - 0 by 3 - 4. This is 3 by -1. So this is -3. So slope of CD, slope of CD, so 2 - 3, 2 - 3 by -3 -3. This is -1 by -6, that is nothing but 1 by 6. Then slope of DA, DA பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து பார்க்கணும், ஏன்னா y2 - y1. So -1 -2 by -2 plus 3. So இது -3 by 1. So -3. So பாருங்களேன், slope of இதெல்லாம் equal AB is equal to slope of AB is equal to slope of CD equal. So AB parallel to CD ன்னு ஒன்று கிடைச்சாச்சு. So slope of BC is also equal to slope of DA. So ரெண்டு ஸ்லோப் ஈக்குவலாக இருந்ததுன்னா பேரலல்னு அர்த்தம், இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ DA, ஸோ BC parallel to DA, BC parallel to DA. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் BC is equal to slope of DA, BC parallel to DA. ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னா நம்மள ரெண்டு ஸ்லோப் கிடைக்கிறது. அப்போது இது AB, இது CDன்னு வச்சுக்கோங்களா, இது பிசியாக இருக்கும், இது சியாக இருக்கும். அப்போ இது என்னது பேரலல் ரெக்டாங்கிள் மாதிரி தானே இருக்குது. ஸோ அது மேபி இப்படி கூட இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி. ஸோ பட் ஸ்லோப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி இருக்கு வச்சுக்கோங்களா, ஸ்லோப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறது தான் பேரலோகிராம். ரெக்டாங்கிள் சொன்னாச்சும் ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி இருக்கும், பட் பேரலோகிராம் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஸ்லோப்பு, இதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கு ஸ்லோப் வந்து சேமாக இருக்காது, பட்டு ஆப்போசிட் ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படின்னாச்சா இட் இஸ் ஏ பேரலோகிராம். ஸோ இப்படி இருக்கும்போது இது நம்ம ஒரு பேரலோகிராம் சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸ் தருங்க. தேங்க்யூ.